இருக்கட்டும், அதுலயும் இந்த ஏர்டெல் மண்டலங்கிறது நம்ம கட்சிக்கு ஒரு சிறந்த ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வாக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மண்டலம் ஏர்டெல் மண்டலம். அந்த ஏர்டெல் மண்டலம் நம்மளுடைய நிர்வாகிகளோட ஒவ்வொரு ஊழியும் செயல்பாடுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். எந்த நிகழ்ச்சியை கொடுத்தாலும் அவ்வளவு பெர்ஃபெக்டா செய்வாங்க. அதோட முதல் படிதான் இந்த கட்சி அலுவலக திறப்பு விழா. நம்ம செல்வ மன்ற தலைவரை பொறுப்பேற்ற உடனே நம்மகிட்ட கட்சி அலுவலகம் திறப்பாங்க. ஆனா கொஞ்சம் அவசரப்படாம நான் செஞ்சவங்க நல்லா செய்வேன், அதனால தயவுசெய்து கொஞ்சம் அவசரப்படுத்தாங்க. நான் எல்லா மன்ற தலைவரையும் சீக்கிரம் தரங்கப்பா கொஞ்சம் அவசரப்படுத்திட்டு இருந்தேன். அவர் சொன்னதுக்கு ஏற்றாமல் இன்னைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திலேயே மாவட்ட தலைமை அலுவலகத்துக்கு இணையாக ஒரு பாராட்டிக்கொள்கிறேன். அதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நமது வழக்கறிஞர் சகோதரர் அர்ஜுன் பாலாஜி அவர்களையும் மனமாற வாழ்த்துக்கள். அர்ஜுன் பாலாஜி பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி கையில கொடுத்துட்டுனா போதும், தூக்க மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டா முடிப்பாங்க. நம்ம தேர்தலோட பார்த்துட்டீங்கன்னா தெரியும், இங்க எல்லாருமே இவங்க நம்மளோட நிர்வாகிகள் படம் போட்டு நம்ம கூட்டணிக்கு வாக்கு கேட்ட மாதிரி படம் வந்துருக்கோம். நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க டிசைன். அவர் ராத்திரி பார்த்தீங்கன்னா விடிய விடிய உட்காந்து உங்க படத்தை வச்சு டிசைன் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்து, அவர் படம் போடாம அடுத்தவங்க படத்தை போட்டு ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ ஆர்வமா இருந்த அர்ஜுன் பாலாஜி நான் அன்னைக்கு பாராட்டணும்னு நினைச்சேன். அதுக்கு தரம் கிடைக்கல. இந்த தருணத்தில் அவரு மாற்றிருக்கேன். இதற்கு முன்னால் பணியாற்றிய தம்பி ராஜகோபால் ஒரு இளைஞரணியிலிருந்து வந்திருந்தாப்பா நல்லா எல்லாரையுமே ஏழு மண்டல பக்கத்துக்கு பூர்ண மண்டலம் கொண்டு வந்ததுக்கு நல்லா வேலை செஞ்சக்கூடிய சகோதரர். இன்னைக்கு ஒரு பணி நிமித்தமாக இங்கே வர முடியலன்னு சொல்லி நேற்று தகவல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாளைக்கு வந்து நமது மண்டல தலைவரோட இணைந்து அதே வேகத்தில் நான் பணியாற்றுவேன். ஏழு மண்டலம் பற்றி கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நானும் செல்வசங்கர் ரெண்டும் சேர்ந்து நல்லா இணைந்து நாங்கள் பணியாற்றணும்னு சொல்லி அவரும் ஆர்வம் இருக்கிறாரு. தம்பி செல்வசங்கரை பொறுத்த வரைக்கும் அமைதியான டைப்பு, எல்லாரையும் அரவணைக்கக்கூடியது. அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சியில் கிட்டத்தட்ட 96லேருந்து நான் அவங்க அப்பாவை நான் பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஒரு தேர்தல்னாலும் நம்ம மஞ்சள் நீர் காய்க்கு போய் அந்த பழைய காய் சைடு போயிருந்தாலே அண்ணாச்சி இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில நம்ம போகலாம். அந்த அளவுக்கு கட்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க மற்றும் இந்த எல்லா நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு அவசர கூட்டம் இருக்கிறதுனால நான் நமது மாநில துணைத் தலைவர் டாக்டர் சசிகலா எல்லாமே கிளம்ப வேண்டி இருக்குது. அதனால